தர்மர் சூரியனை வேண்டி அட்சய பாத்திரம் பெற்றது இந்த நாள் தான். மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த நாள் தான். சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்ப உணவு பெற்றதும் இந்த நாள் தான். பரசுராமர் அவதரித்த தினம் இந்த தினம். புனித நதி கங்கை பூமியை தொட்ட நாள் இந்த நாள். குசேலர் கிருஷ்ணரை சந்தித்த நாள் இந்த நாள். ஆதிசங்கரர் கனகதரா ஸ்தோத்திரம் இயற்றிய நாள் இந்த நாள். குபேரன் இழந்த தன் செல்வங்களை மீட்ட நாள் இந்த நாள். திரேதாயுகம் ஆரம்பமான நாள் இந்த நாள். வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் இந்த அட்சய திருதியை ஆகும். இந்த திருதியை திதியில் தான் இவ்வளோ எல்லாமே நடந்திருக்கு. இந்த சித்திரை மாத திருதியை திதியில் தான் இவ்வளோ சிறப்பு செயலும் நடந்திருக்கு. அதே மாதிரி பெருமாளுடைய மார்பிலே லட்சுமி தாய் நிரந்தரமாக இடம்பெற்றதும் இந்த நாள் தான். ஆக இந்த சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த திருதியை நாள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற செயல் எல்லாமே வளரும், பெருகும். இந்த நாளிலே நீங்கள் லட்சுமி தாயாரை வழிபடுங்கள், லட்சுமி நாராயணனை வழிபடுங்கள், குபேரனை வழிபடுங்கள், ஆதிசங்கரர் இயற்றிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் யாவும் வளரும், பெருகும்.